மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? We have discussed something on GC O-level paper 2018, right? The first 3 tests we have discussed. Today I am going to start with the test 4. What is it? Right. அப்போ நாங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்ணுறது ஃபர்ஸ்ட். நான் அன்றைக்கெல்லாம் இந்த பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொன்னால் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ. எப்போவுமே நாங்கள் ஒரு கேள்விக்குள்ளே போனால் முதல்ல செய்ய வேண்டியது read the instructions given in the exam paper. அப்போ அதை நாங்கள் முதல்ல செய்வோம். The second, நாங்கள் வாசித்த இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் விளங்கி கொண்ட விதம் சரியாண்ட செக் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளோட வருத்தி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இல்லையென்றா ஒன்றும் செய்யலாது. எக்ஸாம்பிள் இருக்குமா இருந்தால் அப்போ நாங்கள் 2வது விஷயம் எக்ஸாம்பிளுக்குள்ள போய் பார்க்க வேண்டும். நாங்கள் விளங்கி கொண்டது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போட்டிருக்கிறத நாங்கள் விளங்கி கொண்டது சரியாண்டு நாங்களே ஒரு செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். செல்ஃப் செக்கிங் ஒன்று செய்து பார்க்கலாம். எங்களுக்கு அது நாங்கள் விளங்கி கொண்டது சரியா இருக்கா, ரைட்? அப்போ இங்கேயும் நாங்கள் அந்த வேலையை செய்து பார்ப்போம். அப்போ நாங்கள் முதல் பாவித்த இதுகளை விட இது கொஞ்சம் வித்தியாசம். முதல் பாவித்தது 1 word ஆன்சர்ஸ் தான் நாங்கள் இருந்தது. என்ன பாக்ஸை ஃபில் பண்ண வேண்டி இருந்தது, பிளாங்கை ஃபில் பண்ண வேண்டி இருந்தது. அங்கே வேர்ட்ஸ் தரப்பட்டிருந்தது. 3க்குமே வேர்ட்ஸ் அங்கே தரப்பட்டிருந்தது. இங்கே ஆன்சர் டிரெக்டாக தரப்படவில்லை. அதான் உண்மை. இங்கே நாங்கள் கண்டுபிடித்து சரியான ஆன்சரை போட வேண்டி இருக்கு. இதுவும் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் தான். என்ன ஃபில் இந்த டேபிள், இது டேபிளை ஃபில் பண்ணுறது. அப்போ மெத்தட் கிட்டத்தட்ட கொண்டு தான். நாங்கள் பயப்பட தேவையில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரையில் உங்களுக்கு அநேகமாக டெஸ்ட் நம்பர் 6 அண்ட் டெஸ்ட் நம்பர் 8 தவிர மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட இதே பேட்டர்னில் தான் வந்து கொண்டு இருக்கு. அப்போ நாங்கள் கணக்கை யோசித்து பயப்பட தேவையில்லை, ரைட்? அப்போ இங்கே நாங்கள் இப்போ பார்ப்போம். ஸ்டடி த கண்டென்ட் பேஜ் ஆஃப் அ டெக்ஸ்ட் புக் கிவன் இன் பாக்ஸ் A. அப்புறம் கண்டென்ட் பேஜ் இங்கே பாக்ஸ் ஏயில் வழங்கப்பட்டிருக்கு. ரைட் த ரிலவென்ட் பேஜ் நம்பர்ஸ், ரைட்? இங்கே தான் முக்கியம். நான் சொல்கிறேன், நான் என்ன கீவேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? கீவேர்ட்ஸை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். ரைட் த ரிலவென்ட் பேஜ் நம்பர்ஸ். இப்போ இங்கே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை பேஜ் நம்பர்ஸை எழுதட்டாம். எப்படி? த யூனிட்ஸ் against the titles given in box B. Titles, the titles given in box B. அப்ப தலைப்புகள் பாக்ஸ் பியில் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு எதிரில் against, எதிராக, அந்த பாக்ஸுக்கு எதிராக நாங்கள் அந்த பேஜ் நம்பர்ஸ், ரிலவென்ட் பேஜ் நம்பர்ஸ். அப்போ இங்கே ABCD போட சொல்லி இல்லை, அந்த கண்டென்ட் எழுத சொல்லி இல்லை. அப்போ இங்கே கேட்கப்பட்டது ஒரே ஒரு விஷயம், அந்த ரிலவென்ட் பேஜ் நம்பர், அது என்ன பேஜில் அந்த டாப்பிக்கை நாங்கள் கண்டுபிடிக்கலாம்ன்றது மட்டும்தான் இங்கே கேள்வி, ரைட்? அப்போ இது ஈஸி, நாங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? The first one is done for you. அப்போ இப்போ உதாரணத்துக்கு வருவோம். என்னவாம்?
water pollution. Page 37 to 40. நீங்கள் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கணும். அவை அப்படி அடையாளப்படுத்தி காட்டலை என்று சொன்னால் நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு போங்கோ. அதை சும்மா வச்சு மினைக்கட்டு கொண்டிருக்காமல் அதை நீங்கள் அடையாளப்படுத்தி போட்டு போங்கோ. அது எங்களுக்கு தேவையில்லை என்றது இருக்கட்டும். இல்லாட்டி அதையும் பார்த்து மாறி போடுவீங்க. குழப்பமே இருக்கு. ரைட். அப்போ இப்போ அது போட்டாச்சு. வாட்டர் பொல்யூஷன். அப்போ அங்கே என்ன போட்டிருக்கு? த ஹியூமன் வேஸ்ட் ஸ்ட்ரீம். அவங்களுக்கு ஸ்ட்ரீம்ண்டா என்ன? ஓடை, என்ன அருவி, ஓடை. அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரச்சனை இல்லை. எவை தந்துட்டு தானே. அப்போ நாங்கள் அதுக்கு இனி மீனிங் கண்டுபிடிச்சி நினைக்கிறோமோ? தேவையில்லை. ரைட். அப்போ அவரை நாங்கள் நிப்பாட்டுவோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? முதல் பாக்ஸ் ஏயை ஸ்டடி பண்ணுறதா பாக்ஸ் பியை ஸ்டடி பண்ணுறதா ஈஸியானது? ரைட். நாங்கள் எப்படியும் போகலாம். பாக்ஸ் பியை பார்த்துட்டு ஏக்கும் போகலாம், ஏயை பார்த்துட்டு பிக்கு போகலாம். என்ற ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான விஷயமாக தான் இருக்கு. ஆனாலும் அதில் ஏ கொஞ்சம் சின்னனா இருக்கு. சரிதானே? ஏ கொஞ்சம் சின்ன இருக்கு. அப்போ நாங்கள் முதல் ஏயை ஸ்டடி பண்ணுவோம். எது சின்ன பகுதியாக இருக்கோ அதை முதல்ல நாங்கள் ஸ்டடி பண்ணி கொள்வது தான் நல்லா. சரிதானே? அப்போ நாங்கள் இப்போ ஏயை வாசித்து பார்ப்போம். அப்போ ஏயில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் த எர்த் 26 to 30. அப்போ எங்களுக்கு நான் சொன்னேன் என்ன கீவேர்ட்ஸ். அப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இந்த கீவேர்ட்ஸ். பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் த எர்த். Agricultural equipment. Agricultural equipment. The challenge of homeless people. Keyword. The war of pests. பூச்சி விடைகள். Pest. International waters. அப்போ இங்கே வாட்டர் சம்பந்தமாக உங்களுக்கு 2 இடம் தரப்பட்டிருக்கு. ஒன்றை போட்டுட்டோம். ஸோ நாங்கள் அடுத்தது கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கு. அதுக்கு தான் சொன்னால் இந்த அந்த விஷயத்தை நீங்கள் அடையாளப்படுத்தி வையுங்கோ. இல்லையென்றா என்ன செய்வீர்கள்? வல்லு சந்தோஷமா இந்த உதாரணம் தந்ததையே திரும்ப போட்டுட்டு வழியில் எக்ஸாம்பிளால் வந்து சொல்லுவீர்கள் எல்லாமே ஈஸி நான் செய்து போட்டு வந்தேன். ஆனால் ரிசல்ட்ஸ் வரைக்குள்ள தான் பிரச்சனை விளங்கும். அப்போ விளங்காது என்ன நடந்தது விளங்காது. என்னென்னா அது காலம் மறந்துவோம். அப்படி என்னென்ன 3 மாதம் அப்புறம் ரிசல்ட்ஸ் வரைக்கும் மறந்துவோம் என்ன செய்தான். அப்போ இதில் கவனமாக இருங்கோ. அப்போ இங்கே பாருங்கோ, வாட்டர் என்ற விஷயம் 2 இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு இடத்தையே அங்கே போட்டுட்டோம். அப்போ எங்களுக்கு அங்கே மாறுபடுறதுக்கு வழி எப்படி வருமெண்டா நீங்கள் அடையாளப்படுத்தாமல் போனால் மாறுபடும். அதுக்கு தான் சொல்கிறது அடையாளப்படுத்தி கொண்டு போங்க. ரைட். இப்போ வருவாங்க. இப்போ பாக்ஸ் பிக்கு போவோம். வாட்டர் பொல்யூஷன். சரி, அவையே உதாரணம் செய்துட்டோன்னா நாங்கள் இனி அதில் மினைக்கிட தேவையில்லை. The tools that ancient people used in farming. அப்போ எங்களுக்கு டக்கண்டு வந்துட்டு தானே அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட் டக்கண்டு இப்போ ஞாபகம் வந்ததோ இல்லையோ வந்திருக்கு. இப்போ நீங்கள் எடுத்த அடுப்பில் இங்கே போடக்கூடாது. என்னென்னா இது சின்ன பாக்ஸ். நீங்கள் போட்டு தச்சேன் பிழைச்சதுன்னா திரும்ப வட்டி செய்யக்குள்ளே அது அரையண்டமாக போகுது. அப்போ இங்கே நீங்கள் போட வேண்டாம், இங்கே போட்டு வைப்போம். எங்களுக்கு அதால் பாதிப்பு இல்லை தானே. அப்போ இங்கே போட்டு வைப்போம் 2. இங்கே போட்டு வைப்போம் 2. 2ஆம் கேள்விக்குரியது தான் விட. How the planet, third one, how the planet in which we live look like in the past.
அப்போ ஏர்த்தை அப்படி இருந்தது, அப்படி பார்த்து தெரியல, பயப்படுவான். Fourth one, oceans in different parts of the world. அப்போ different parts of the world அங்கே இன்டர்நேஷனலில் கண்டுட்டோம் ஓஷன் சமுத்திரம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்போ இது வர மாதிரி இருக்குல்ல, ரைட். அப்போ இங்கே நாங்கள் 4 போடுவோம். அப்புறம் நாங்கள் 3 விட்டுட்டு வரோம். 3 நாங்கள் அப்படியே விட்டுட்டு வரோம், விளங்க இல்லையென்று சொல்லி. ஏன்னா அது ஒரு நீட்டு சென்டென்ஸாக இருக்குது. ஸோ அது என்னென்று சொல்லி எங்களால் விளங்கி கொள்ள முடியல. அப்போ புராதன காலத்தில் பூமி எப்படி இருந்ததுன்றது தான் பார்க்கினேன். சரி, அது எங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் எப்படி பார்த்தினோம்னு எங்களுக்கு தெரியல, விடுவோம், இருக்கட்டு. இப்போ 4வது விஷயம் இல்லோ பார்த்தினாங்க. ஸோ மறக்காமல் இங்கே 4 போடணும், அப்புறம் 3 போடுறது. சரியாக கண்டுபிடிச்சு பிள்ளையா விட போடுறது, அது எங்களுக்குள்ள ஒரு பெரிய குறைபாடு. ரைட். இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்கள்லேயே அது செய்யிருந்தாங்க, வடிவாக செய்யிருந்தாங்க. என்ன செய்யிருந்தாங்க, அப்படியே சரியாக கண்டுபிடிச்சி போட்டு அப்புறம் பிள்ளையான அப்படியே அங்கே மார்க் பண்ணி அனுப்பி போட்டு வர்றது. வந்து வெளியில் வந்து மெட்டவே சொல்லியிருக்கேன் ஐயோன்ட்டு சில வழி அதுவும் ஞாபகம் வராதும். நான் அப்படித்தான் செய்தேன் சவால் விட்டு கொண்டு வர்றது. ரைட். அப்போ அதில் கவனம் இருங்கோ, 4 போடுவோம். 5th one, low cost housing schemes. homeless housing சம்மந்தப்படுதா? homeless people, low cost. அது என்ன லோ காஸ்ட்? சரி, தெரியாது, விடுவா. ஹவுசிங் ஸ்கீம் அது தெரியும், என்ன வீடு திட்டம் இல்லை, அது ஸ்கீமும் தெரியாது, ஹவுஸ் தெரியும் தானே, வீடு. ரைட். இங்கே ஹோம்லெஸ் வீடு இல்லாதாக்கள், இங்கே வீடு. ரைட். அப்போ நாங்கள் அதை இங்கே போடுவோம், ஏன்னா ஹவுசிங். அப்போ எங்களுக்கு இங்கே ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய கீவேர்ட் வந்து ஹவுசிங். அங்கே ஹோம்லெஸ், இங்கே ஹவுசிங். ஸோ நாங்கள் இது எத்தனையாவது 5வது. அப்போ அங்கே எங்கே இருக்குது challenges of home, ரைட். 41 to 45 அதுக்கு 5 போட்டு வைப்பேன் பென்சிலாலையா. ரைட், 5. insects that are harmful for crop growing. insects, pests, வீடை பெஸ்ட், இன்செக்ட்ஸ் பூச்சிகள். கனெக்ட் ஆகுதா? அப்போ கீவேர்ட் எங்களுக்கு உதவுதா இல்லையா? முழு வசனம் பாவிச்சு நாங்களோ முழுக்க ஒருக்கா வாசிச்ச நாங்கள். ஆனால் எங்களுக்கு அந்த கீவேர்டை வச்சு தான் என்ன ஆகணும், சரியான ஆக்யூரேட் ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கீவேர்ட் தான் சப்போர்ட் பண்ணது. ரைட், கண்டுபிடிச்சிட்டு. அப்போ அங்கே எங்கே வருது? ரைட், ஆர். அப்போ இப்போ மிஞ்சி போய் இருக்கிற வேற brief history of the earth. அப்போ ஹிஸ்ட்ரி earth இங்கே வருது. என்ன வருது? பிளானட், கிரகம், கோள். இங்கேயும் ஒரு கோள் சம்பந்தப்பட்டது, earth. அப்போ அது எத்தனையாவது? 3வது. ரைட். இப்போ இருக்கா திரும்ப செக் பண்ணிக்கொள்ளுங்க, நாங்கள் செய்தது சரியா, எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோமா? உதாரணத்தை தான் திரும்பவும் மறுபடியாக போட்டிருக்கிறோமா? அதை முக்கியமாக பாருங்க பிள்ளைகள். என்ன நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜோசிப்பியல், அந்த பிள்ளை நாங்கள் நிறைய பேர் பெறுற நாங்கள் அந்த தார எக்ஸாம்பிள திரும்ப ஒரு ஆன்சராக கொடுக்குறோம். நாங்கள் இப்போ இந்த கேள்விகள் பிள்ளைகள் ஒரு நாளுமே 4 சரி வந்தோண்டு பிழைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி மாறாட்டமே ஒரே விடையே 2 தரம் போட்டால் தான் நாங்கள் பிள்ளை வாரது. அப்படி பாடுறது எனவே இருக்கு, ஒற்று பிள்ளை வாரது. நீங்கள் நம்புறீங்களோ தெரியாது, எனவே இருக்கு அப்படி வாரது. ஏனெண்டா போட்டபடியே திரும்ப போடுறது அல்லது உதாரணத்தை திரும்ப போடுறது. ரைட். அப்போ ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பாட்டு இது. இப்போ இதை நாங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுக்கொள்கிறோம். ரைட். அப்போ இப்போ வேறங்கோ 26 to 30 ஓகே, 31 to 36 ஓகே, 41 to 45 ஓகே, 56 to 55 ஓகே. மாறி வரணும், மாறி போட்டிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது அப்படி இது நீங்கள் அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. 56 to 60 ஓகே.
அப்போ நாங்கள் இப்போ செய்கிற வேலை என்ன? போட்டாச்சு. இனி நாங்கள் இதுக்குள்ள மெனக்கிட தேவையில்லை. இந்த முதலாவதுக்கு அவை போட்டுட்டு நாம் ரெண்டாவது இஞ்சி எங்கே போட்டிருக்கு. அப்போ ரெண்டாவது நீங்கள் விரலால் இதில் தொட்டுக்கொள்ளுங்க. விரலால் தொட்டுக்கொண்டு இந்த ரெண்டு சரி என்றால் இந்த ரெண்டுக்குள்ள போடுங்க. 31 36. அடுத்தது தேர்ட் ஒன் 26 to 30. விரலால் தொட்டு வடிவ ரெண்டு கையையும் பாவிங்க. எக்ஸாம்பிள் மாறி போடாமல் 26 to 30. நம்பர் 3. ஓகே, போடுவோம். Oceans in different parts of the world. இது நம்பர் 4 அங்கே இருக்கு. ரைட், லாஸ்ட் ஒன் 56 to 60. ஃபிஃப்த் ஒன் 41 to 45. இனி நாங்கள் மிச்சம் எல்லாத்தையும் மறக்கணும். இந்த ஆன்சரை மட்டும் ஞாபகம் சொல்லிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் பார்த்து நேரத்தை போகாட்டா. 6th one. ரைட், 56 to 55. ஓகே, இப்போ செய்துட்டோம் இந்த கேள்வி. என்ன செய்து நாங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க. Read the instruction first. Check the example with the instructions. Third one, study the box A and highlight the keywords. Fourth one, read the box B one by one and mark the keywords and the relevant answer on the box A. அதான் முக்கியம். இந்த பாக்ஸ் பி உங்களை ஆன்சர் எழுத சொன்ன இடத்துக்குள்ளே எந்த கிளரிக்கல் ஒர்க்கும் வையாதே. அது ரீடிங் பார்ட்டுக்குள்ள முடியுங்க. கிளரிக்கல் ஒர்க்ஸ், ரஃப் ஒர்க்ஸ் எல்லாமே ஆன்சர் ஸ்கிரிப்ட், அந்த ஆன்சர் பார்ட்டுக்குள்ளே தயவு செய்து செய்யாதே. அது பென்சிலால் தானே செய்வோம், அப்புறம் அழிச்சு போட்டு கொடுப்போம்ன்றதெல்லாம் வேண்டாம். சரிதானே? அப்போ கிளரிக்கல் ஒர்க் இப்போ இங்கே செய்ய போகிறோம். பாக்ஸ் ஏக்குள்ளே தான் செய்கிறான், பிக்குள்ளே ஒரு நாளும் செய்ய போகக்கூடாது. அப்புறம் அந்த ஆன்சர் ஏஞ்சால இதில் பக்கத்தில் பென்சிலால் எழுதி வைக்கலாம், அப்புறம் அழித்து விடலாமன்றெல்லாம் யோசிக்காங்க. ஏன்னா சில விட நீங்கள் மாறி எழுதி போட்டியால், பிள்ளையாக எழுதி பிறகு திருத்தி சரியாக எழுதி போட்டியால் அதுவும் இருக்குன்னு சொன்னால் திருத்துறால் கன்ஃபியூஷன் ஆகி என்னவே பிள்ளை போடலாம். இல்லை நாட் கிளியர்ன்னு எழுதி போட்டு மார்க்ஸை டிடக்ட் பண்ணி விடலாம், ஒன்றுமே செய்யலாது. ஸோ நீங்கள் அதில் மேலே கவனமாக இருங்க. சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த ஆன்சர் எழுதுகிற பகுதிகளுக்குள்ளே ஒரு நாளுமே செய்யக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் ரீடிங் பகுதிக்குள்ளே செய்யுங்க. இஞ்சால கிளரிக்கல் ஒர்க் செய்து போட்டு பிறகு அதே நேரம் ஒன்று வட்டி விடலாம், அல்லது அழிச்சு விடலாம், அல்லது அப்படியே பென்சில் தானே அப்படியே பென்சிலால் செய்துக்கலண்டா அப்படியே விட்டுட்டு வரலாம், ஒரு சிக்கலும் இல்லை. ரைட், shall we move? Test number 5. அப்போ இது எப்போவுமே என்ன, நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இது ஒரு ரீடிங் பார்ட். இது உங்களுடைய ரீடிங் கெப்பாசிட்டியை செக் பண்ணுறதுக்கான ஒரு கொஸ்டின். அப்போ இங்கே ஒரு சின்ன ஷார்ட் டயலாக் கொண்டு தந்திருக்கணும் இந்த முறை கேள்வியில். இந்த முறை கேள்வியிலே ஒரு சின்ன டயலாக். இந்த இடத்துல ஒரு ப்ராடக்டின் லேபல் தரலாம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தந்திருக்கலாம், ஒரு நோட்டீஸ் தந்திருக்கலாம், ஒரு போஸ்டர் தந்திருக்கலாம், இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றை தந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து கேள்வி கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட் பேராகிராஃப் தந்திருக்கலாம், என்னவும் வரட்டு. எங்களுக்கு வடிவம் முக்கியம் அல்ல, அதோட கண்டென்ட் என்ன, ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம். அந்த அந்த தந்திருக்கிற ரீடிங் பாட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் ரீட் பண்ணி அதை அக்யூரேட்டாக அந்த ஆன்சரை உங்களால்
அதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரிச்செடுக்க இயலுமான்றது தான் இந்த கேள்வி. அது டெக்னிக் அல்ல. ஸோ நீங்கள் இங்கே கணக்கம் நினைக்கிற தேவை ஃபர்ஸ்ட். ஆனாலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷன். அது எந்த கேள்வியும் நீங்கள் எவ்வளவு கட்டிக்காரனாக இருந்தாலும் அந்த கேள்வி உங்களுக்கு எவ்வளவுக்கு நல்ல நீங்கள் அந்த கேள்வியில் மாஸ்டர் பண்ணினால இருந்தாலும் தயவுசெய்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாசித்து கொள்ளுங்கோ. ரைட்? அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை வாசி. Read the following dialogue. Fill in the blanks of the summary given below. அப்போ fill in the blanks keyword. இந்த சமரி, இந்த பேராகிராஃபின் சமரி தான் கீழே தந்திருக்கிறவன். அப்போ நாங்களாக புதுசாக அங்கே போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ரைட்? Select a suitable word or phrase. Suitable word or phrase from the dialogue. நாங்களே கொண்டு போயிடலாம். அதில் இருந்து தான் நீங்கள். Right? The first one is done. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன செய்து வச்சிருக்கீங்கன்னா, the discussion is about a trip to Kandy. அப்போ ஆன்சர் எழுத வேணும். அப்போ இது எப்படி பார்த்துருக்கீங்கன்னா, அப்போ அங்கே டயலாகில் வரைக்கணும் என்ன, அமல் இஸ் எவ்ரிதிங் ரெடி ஃபார் த ட்ரிப். எஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். அப்போ இங்கே வேறுங்கோ த கேண்டி. அப்போ ஹேவ் யூ டிசைடட் ஆன் த டெஸ்டினேஷன்? கேண்டியோன்னு வேற இல்லையா? எஸ் மேடம், எவ்ரி ஒன் சாய்ஸ் இஸ் கேண்டி. அப்போ அப்புறம் இவ்வளவும் எழுதுறதோ? நாங்கள் வழக்கமாக எழுதுறது என்ன, அந்த ஜெஸ்மாமில் அதோட அங்கி, ஜெஸ் மேடத்தில் அதோட அங்கி, கேண்டிக்கு பின்னால் வர ஃபுல் ஸ்டாப் மட்டும் எழுதி பழக்கம் எங்களுக்கு. இப்போ இதை கேள்வியாக கேட்டிருந்தா நாங்களும் அப்படித்தான் எழுதுறாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த அக்யூரேட் ஆன்சரை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறே இல்லை. இங்கே சொல்லியிருக்கணும் வேர்ட் ஆஃப் ஃப்ரேஸ். நாங்கள் நேராது ஃபுல் சென்டென்ஸே அப்படியே எழுதி விடுறது, தேவையானதை கண்டுபிடிச்சிட மாதிரி. ரைட்? அப்போ கேண்டி இங்கே வந்துச்சு. அப்போ எங்களுக்கு இப்போ விஷயம் முடிஞ்சு. அடுத்தது என்ன செய்ய போறீங்க? டயலாகை வாசிச்சு சமரிக்குள்ளே போக போகிறோமா? சமரிக்குள்ளால டயலாக்கில் தேடி கண்டுபிடிக்க போகிறோமா? எது ஈஸி? ஒரு நாளும் பிள்ளைகள் பெரிய ரீடிங் பேசேஜ் அல்லது டயலாகோ அல்லது என்னவோ லேவலோ என்னவோ தந்திருந்தா அது ஒருக்கா மேலோட்டமாக பார்த்து கொண்டு போகிறதாலே ஒரு பிரச்சனையும் இல்லை. டீப்பாக நீங்கள் அதுக்குள்ளே வாசித்து கொண்டு போனீங்களா அதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத நிறைய விஷயம் அதுக்குள்ளே இருக்க போகுது. கேட்குறது 5 கேள்வி தானே கேட்க போயினா, இப்போ 5 கேள்விக்கு இவ்வளவு விஷயமும் வாசித்து முழுக்க விளங்கி செய்கிறன்றது உங்களுக்கு தந்திருக்கிற 1 hour, செய்ய வேண்டியது 8 கேள்வி. ஸோ அதுக்குள்ளாமே எனக்கு கிடையாது. அப்போ நாங்கள் டிரெக்டாக சமரி பேராகிராஃபுக்குள்ளே இறங்குவோம். ரைட்? அப்போ கீவேர்ட்ஸ் இந்த பேராகிராஃபிலையும் நாங்கள் கீவேர்ட்ஸை சரியாக கண்டுபிடிக்க வேணும். அப்போ நாங்கள் இங்கே கண்டுபிடிச்ச நாங்கள் என்ன, ட்ரிப், டு எங்கே, டிஸ்கஷன் இந்த கலந்துரையாடல் என்னத்தை பற்றி இருக்கு, எங்கே போகிறதை பற்றி. அப்போ நாங்கள் நாங்கள் கண்டி அவையே போட்டிருக்கணும், பிரச்சனை இல்லை. The students one and only dash is இங்கே பாருங்க everyone's choice. இங்கே one and only, அப்போ ஒரே தெரிவு, choice. சரிதானே? ரைட். மேலே வருவான். The most attractive place for the students is dash. Most
அப்போ இங்கே இன்ட்ரெஸ்டட் பாவிச்சிருக்கணும். என்ன பாவிச்சிருக்கணுமோ இல்லையோ? இந்தியாவிலே எல்லாமே அவன் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி வருது. அப்போ இதுக்குள்ள தான் எங்களுக்கு அவ எங்கே போயினம்ன்றதை பற்றின பிளேசஸ் அவன் இன்ட்ரெஸ்ட் அதுகள் வருது. அப்போ இங்கே என்ன வரப்போகுது? பொட்டானிக்கல் கார்டன்ஸ். பொட்டானிக்கல் கார்டன். A few dash also will join the trip. A few. அப்போ இங்கே அழகடந்துட்டு என்ன? அப்போ இங்கே will your parents join too? அப்போ இந்த join, அப்போ இங்கே join ஒரு keyword, இங்கேயும் join ஒரு keyword. அப்போ நாங்கள் அதில் முன்ன பார்க்கலாம். என்ன? will your parents join too? Only a few. அப்போ இங்கேயும் வந்திருக்கு என்ன? அப்போ இங்கே only a parents also will join the trip. அப்புறம் அந்த only a few எல்லாம் போடணுமா? தேவை. parents a few இங்கே தந்திருக்கணும். a few எவ்வளோ தந்துட்டேன். அப்போ எங்களுக்கு a few parents will join the trip. Students will not have to spend much as the per person for the trip will not exceed ₹500. அப்போ அங்கே வரப்போகுது. எங்கே வரப்போகுது? ரைட். அப்போ நாங்கள் இதுக்குள்ள தேடி பார்ப்போம். என்ன நம்ம இங்கே வேறுங்க? I suppose it won't be more than ₹500. அப்போ much as the cost எவ்வளவு? cost செலவீன cost per head. இதுக்கு முன்னுக்கு நாங்கள் அதை பார்க்க தவறிட்டோம். ஏன்னா இந்த சென்டென்ஸில் தான் வருது ₹500. அங்கே இங்கே போட்டிருக்கணும் ₹500. ஸோ இதுக்கு முந்தின வசனத்தில் அங்கே தெளிவாக போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கணும்? தெளிவாக போட்டிருக்கணும் cost per head. அப்போ இங்கே நாங்கள் cost per person, அந்த ஹெட்டுக்கு பதிலாக person. The written dash of the principal is yet to be obtained. Written permission. We need his written permission. Permission. Right? அப்போ நாங்கள் செய்துட்டோம். அப்போ இது என்ன டெக்னிக் பாவிச்சு நாங்கள்? ரைட். முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை வாசித்தோம், அந்த எக்ஸாம்பிளோட பொருத்தி பார்த்தோம். அதுக்கு பிறகு பேராகிராஃபுக்குள்ள இறங்கி பேராகிராஃபில் இருந்து அங்கே சர்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏனென்றால் சமரி. அப்போ பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ஈஸி இருக்குது. என்னென்றா ஒரு ஓர்டரில் தான் வேறு சமரி. அப்போ அந்த டயலாக்ன்ற சமரி தானே கீழே போட்டிருக்கணும். அப்போ அது எப்போவுமே ஒரு ஓர்டருக்கு வேறு. அப்போ அந்த ஓர்டருக்கு வரைக்கும் எங்களுக்கு கொண்டு அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக இருக்கு. ரைட். அங்கே அந்த வேர்ட்ஸை நாங்கள் சரியான முறையில் செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருந்தது. ரைட். இப்படித்தான் வரும். பெரிய அளவுக்கு சிக்கலான பேராகிராஃபை எதிராக என்ன ஒப்பீட்டளவில் இதை விட டெஸ்ட் நம்பர் 15 வர பேராகிராஃப் கொஞ்சம் லெந்தியாயும் இருக்கும். அதுக்குள்ள கொஞ்சம் நீங்கள் டீப்பாக இறங்கி பார்க்க வேண்டி இருக்கு. இங்கே சும்மா மேலோட்டமாக பார்த்து இதை ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கு. ரைட்.
அப்போ இங்கே ஆன்சர் தர மாட்டேன்னா ஆன்சரை நீங்கள்லாம் இந்த பேராகிராஃபுக்குள்ளால தேடி கண்டுபிடிச்சு எடுக்கும். ரைட். இப்போ டெஸ்ட் நம்பர் 7க்கு போகிறோம். ஏன் 7க்கு போகிறோம்? 6 விட்டுட்டு. ரைட். 6 வந்து ரைட்டிங் பார்ட். 6 and 8 the same, the writing part. 5th and 7th the same, the reading part. ஸோ நாங்கள் ஈஸிக்காக 5th கொஷனை அடுத்து 7th கொஷனை பார்க்குறோம். ஓகே. அப்போ இங்கேயும் அங்கே நாங்கள் டெஸ்ட் நம்பர் 5லையும் பாவித்த அதே டெக்னிக்கை இங்கேயும் பாவிக்கலாம். ஏன்னா அதே டெக்னிக் தான் இங்கேயும் பாவிக்கணும். அதை விட இது கொஞ்சம் லெந்தியான ஒரு பேராகிராஃப் அல்லது ஒரு பொயம், ஸ்பீச் ஏதாலும் வேறுன்னு ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஸ்பீச்சிൻ്റെ ஒரு பாட்டு ஏதோ ஒன்று கேட்கலாம். அது என்ன வேண்டு எங்களுக்கு தேவையில்லை. இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று உங்களுக்கு தரப்படும். ஒன்று பொயமாகவோ அல்லது ஒரு பேராகிராஃபாயோ என்னவோ ஒன்று தரப்படும். ஸோ சிம்பிளாக தரப்படும். அப்போ அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ read the following text and answer the questions. இங்கே எக்ஸாம்பிளுக்கு இடமில்லை. இங்கே எக்ஸாம்பிள் தர மாட்டேன். டெஸ்ட் நம்பர் 7க்கு எக்ஸாம்பிள் தர்றது வழக்கம் இல்லை. அப்போ இப்போ இந்த முறை வந்த பேப்பர், கடைசியாக வந்த பேப்பரில் இதில் என்னென்று போட்டிருக்கணும்னா இதில் 3 ஆன்சரை தந்து உங்களை மார்க் பண்ண சொல்லி அண்டர்லைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். அது ஒரு வழிக்கு ஈஸி, ஒரு வழிக்கு கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தால் ஒரே மாதிரி இருக்கும், மாறி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நீங்களே எழுதைக்குள்ளே அந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். ஆனால் நீங்கள் எழுத வேணும். எழுதைக்குள்ள ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பிரச்சனையாக இருக்கும், சரியாக எழுதணும் பார்த்து. மற்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத வேணும். அப்படி லெந்தியாக எழுதி வைக்கிறேன் 1 மார்க்ஸ். அப்போ நாங்கள் கணக்காக மினைக்கட்டு நீளமாக எழுதி பிள்ளை வாங்காமல் short answers is enough for this part, right? அப்போ இப்போ நாங்கள் கேள்வியில இருந்து போவோம். என்ன ரிவர்ஸ், கேள்வியில இருந்து டெக்ஸ்டுக்குள்ளே போவோம். அதானே ஈஸி. அப்போ முதல்ல கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அப்போ கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குள்ளே அதில் கேள்வியில் உள்ள கீவேர்ட்ஸை நாங்கள் மார்க் பண்ணி கொள்வோம். பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ நாங்கள் அங்கே பேராகிராஃபுக்குள்ளே அந்த அவர் எதிர்பார்த்த விஷயம் அக்யூரேட்டாக இங்கே சொல்லப்படுது என்று கண்டுபிடிக்கிறது. ரைட். பா, வாட் were the pupils doing before Miss Japa entered the class? Second one, how many pupils were there in the class? Third one, complete the sentence. இது மட்டும்தான் நாங்கள் முழுமையாக எழுத வேண்டியது. Complete the sentence. Fourth one, write the line which says that Naveen would receive letters from his classmates. அப்போ இங்கேயும் நாங்கள் ஃபுல்லாக அந்த சென்டென்ஸ் எழுத வேண்டும். Fourth one. Fifth one, underline the correct answer. The word intently in line 3 means by chance, attentively, silently. Intently, இந்த வேர்டினுடைய மீனிங் என்ன? ரைட். இப்போ நாங்கள் திரும்ப முதலாவது கேள்வியோட பேராகிராஃபுக்குள்ள இறங்குவோம். முதலாம் கேள்வியோட பேராகிராஃபுக்கு இறங்குவோம். ரைட். முதலாம் கேள்வி என்ன? வாட் were the pupils doing before Miss Japa? Before. Pupils doing before entered the classroom. The before முக்கியம். Before இங்கே முக்கியம். Pupil doing before Miss Japa entered. அப்போ இங்கே அது சொல்லப்படையில்லை, மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? The pupils stopped talking as Miss Japa entered the classroom.
pupil stop talking. கதைச்சதை நிப்பாட்டுங்க. அப்ப என்ன தோன்று இருந்திருப்பினா talking. talking மட்டும் போட்டாலும் ஓகே, talking மட்டும் போட்டாலும் ஓகே. இல்லை நீங்கள் விரும்பினால் என்ன போடலாம்? they talking, இல்லாட்டி they were talking, the pupils talking. அதெல்லாம் தேவையில்லை. they talking என்று போட்டால் வேற இல்லை என்று விழா போடல. the pupils talking என்றால் அது என்ன? pupils talking வேற இல்லை விழா போடலாம். talking என்ன செய்தோன்ட்டு இருந்தவே talking. How many pupils were there in the class? Right? Second. Watching the intently வந்திருக்கு இந்த வேர்ட். அப்ப இந்த இடத்துலயே நாங்கள் அதையும் பார்க்கலாம். அப்ப நாங்கள் இங்க ஹைலைட் பண்ணி இருக்கணும். அப்ப இங்க Miss Japa smiled and greeted them back and asked the children to sit down. There were 30 pupils in the class. இங்க ஸ்ட்ரைக் பண்ணுங்க. How many pupils were there? இங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் இங்க என்ன போடலாம்? 30 காணும். 30 pupils தேவையில்லை, ஒரு ரெண்டா போடலாம். 30. Complete the sentence. The pupils wanted the teacher to. All the pupils were watching her intently, waiting to know her name. I suppose you want to know my name, she said. But before she could tell them, something called out, "Ja, Miss Japa." Everybody laughed, including Miss Japa. அப்போ இதுக்குள்ளதான் பெறப்போஸ் என்ன ரைட். அப்போ இவ என்னது எதிர்பார்த்தவ? டீச்சர் டு அவனுடைய நேம். சாரி, நாங்கள் பிழை விட்டுருக்கோம். பார்த்தியல, நாங்கள் முழுக்க இஞ்சால பார்க்காததால இந்த பிழை வந்துருக்கு. அப்போ இங்கே வேறுங்கோ பார்த்துட்டு வேறுவோம். Miss Japa opened the attendance register and called their names in turn. When she came to the last name on the list, Naveen, she noticed that he had been absent for over a month. "What's the matter with Naveen?" asked the teacher. "Naveen has been ill and is still in hospital," said a girl in the front row. "Did you all go to see him?" asked the teacher. No one replied. It was the time to start the lesson. "Please tell us a story," the pupils shouted. The pupils wanted to tell a story. The teacher to tell a story. அப்போ பார்த்தீங்களா, நாங்கள் wanted to the teacher. அப்போ tell a story. Fourth one on the line. And no, first of all, அப்போ இங்கே டீச்சர் சொல்கிறா என்ன லெட்டர், இந்த கிளாஸ்மேட்ல இருந்து லெட்டரு. அப்போ இங்கே டீச்சர் சொல்லி என்ன பீப்புள் ஷவுட்டட். நோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் யூ டு ரைட் லெட்டர்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் நவீன். We will send the best one to cheer up him in hospital. சரிதானே? The word intently, அதன் attentively.
எதிர்பார்ப்போம். Right? We will continue the paper with the writing part. Right? We will discuss the writing part, test number 6 and 8, the next class. Okay? Goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.